குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா போதும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப வற்புறுத்தலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இந்த பேத்தி மேல வச்ச பாதம் உன் நெஞ்சப்பம் பிளக்கு. கண்ணை மூடு, நான் வர வைக்கிறேன். இந்த அப்பா 28 நாளையில அங்கிருந்து நல்ல செய்தி வரும். சந்தோஷமா என்னை வந்து பார்ப்பாய். ஆமா, அதான் வியாபாரத்தை பத்தி சொன்னேன். இந்த பணத்தை கொண்டு அங்க வை, வெற்றியாகி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேர். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் மதுரை அடுத்து அடுத்து ஒரே ஊருக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. என்ன, தன்னுடைய தாயின் நலத்தை பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யார்? அம்மாவை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு உட்கார். என்ன வேணும் உனக்கு? உங்க அம்மாவுக்கு வயசு எத்தனை? உடல்நிலை சரியில்லாம இருக்காள, அவளை பத்தி கேட்க வேண்டாம். பக்கத்துல வாழ கண்ணமுடா. சங்குநாதம் கேட்க, சங்கு ஊதுற சத்தம் கேட்க. பக்கத்துல இருந்து கோயில் இருக்கா? காலையில காலை சங்கு ஊதுவாங்களா? கேக்கு கால் வந்துட்டு. நமஸ்காரம், நல்லா இருக்கேடா. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஓடி பார்த்தேன். அங்க இருந்து ஒரு தாய் பேச்சியம்மான்னு ஒரு தெய்வம் வருது. அது உங்க குடும்பத்துக்கு வகையான தெய்வம். காமாட்சின்னு ஒரு அம்மா வாரா. வீரனார்னு ஒரு தெய்வம் வருது. இப்படியெல்லாம் பற்பல தெய்வங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்த நீ 3.25 ஆண்டுகளாக தீராத கடனால துன்பப்பட்டு மனவேதனை அடைந்து இந்த உலகத்துல இதை மீண்டற முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல ஓடுது இல்லையா? இந்த கடனை தீர்த்து வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த தொழில் தை மாதத்துல இருந்து தொடங்கிக்கா. நான் தரக்கூடிய பணத்தை பேணி வச்சுக்கா. இந்தா ஜெயிச்சிருவோம். வயிறாறு சாப்பிட்டு போட. கர்மசாமி தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. என்னப்பா பிள்ளைக்கு இப்போ? பையனா? கால் வந்துட்டு வா. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வேணும் அம்மா. மாரியம்மா வராளா? எங்கடா இருக்கா? உங்க சொந்தமா? அவளை விரும்பமா கும்பிடுறேன். அதான் வீட்டுக்குள்ள வாராடா, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. கடி தீர்த்த ஐயனார்னு ஒருத்தர் வரார். என்னன்னு கேட்போமா? ஐயனார் வராரு. சரி. இங்க இருந்து உன் வீட்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன சாமி? அப்படியா? எனக்கு அது ஞாபகம் இருக்குமா? தெரியுமா? கேட்டு பார்க்கவா? 32 ஆண்டுகளுக்கு முன்னால தண்ணீர் கரை ஓரத்தில் உனக்கு 300 காலத்துல ஒரு சொத்து இருந்ததாக கணக்கு இருக்கு. அந்த இடத்த பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் பூர்வீக கணக்கு நமக்கு தேவை இல்லையே? அப்படியா? இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய மனோநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் மனத்துக்கு சம்மதப்படாத உள்ளத்தோட அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால எங்க சொல்ல மீறி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருமோ என்ற ஒரு பயமும், கிரகங்களா அல்லது உள்ளமாற உள்ள கோளாறா அல்லது பிரத்தியாரால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற சந்தேக உணர்வும் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மைதானே? கால் வந்துட்டு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. அந்த பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு நல்வாழ்வை அமைச்சு தாரேன். பக்குவமாக்கி தந்தா போகுதா? வேற என்ன வேணும்? அந்த உடல்நிலைக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இங்க கூட்டுவான். ஜெயிச்சு தாரேன். ஆயுள் கண்டமில்லாம ஆக்கி வெற்றியாக்கி தாரேன். சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு முன்னை முழு மூது. விநாயகர் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம்.
குத்து விளக்கெரிய வாராதிருப்பாரோ. இன்னொரு தரம் கால் விட்டுவாப்பா. என்ன குத்து விளக்கு என்ன விஷயம்? வீட்டுல குத்து விளக்கெல்லாம் ஏற்றுறீங்களா? விளக்கெல்லாம் ஒழுங்கா எரியுதா? ஒரு விளக்கு சேதப்பட்டு கிடக்குன்னு சொல்லுது, அது எந்த விளக்கு? ஒரு விளக்கு சேதப்பட்டு இருக்கிறது, விளக்கு சீரில்லை என்பது கேள்வி. எரியுது. இன்னொரு தடவை கால் வந்துடுவான். யார் வாரா? படையல் கேட்டு பார்ப்போம். முன்னோர்களை வச்சு கும்பிடுறீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, முறையாக கும்பிடுறீங்க. சரி, வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஆமா, ஒரு பக்கத்து தோல், எலும்பு, நரம்பெல்லாம் வலி எடுத்துச்சா? அதெல்லாம் சரியாயிடுதா? அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? சரி, கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். ஏய், சாட்டையை வச்சுட்டு ஒரு சாமி வராரு. என்ன வரப்பா? சாட்டையோட வராரு. சக் புக் சக் கால் வந்துட்டு கர்மசாமிக்கு வா. இந்த கடன் 6 மாத காலம் அவகாசம். 6 மாத காலத்தை உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய நல்ல வழியை பண்ணித்தாரேன். 1, ஒரு விவசாயம் மண் சம்பந்தமாக ஒரு சில மன வருத்தம் இருக்கு, அதையும் தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன். இதற்கிடையில அப்பப்போ வாயு வந்து பிடிக்கிறது மாதிரி, நெஞ்சுக்குள்ள ஒரு வலியும், கேஸ் தொண்டையை அடைக்கிறது மாதிரி விஷயமும் நடக்கு. இது வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலைங்கிற ஒரு பயம். வீட்டுல சொல்லிட்டா பயப்படுவாங்க நினைச்சு நீ சொல்லாம இருக்கிறியா? உண்மைதானே? கால் வந்துட்டுவா. தப்பு இல்லையாடா? சொல்லணும்ல. கர்மசாமிக்கு வா, பக்கத்துல வாப்பா. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், என்னைய வச்சு கும்பிடு, எல்லாம் வெற்றி ஆயிடுவ. போய் போட்டா வாங்கிட்டு வா போ. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் வாப்பா. கல்யாணத்தை வந்து யாரும் கல்வி கேட்டு வந்தீங்களா? தஞ்சாவூர் தான் நான் கூப்பிட்டுருக்கேன். தஞ்சாவூர் அவ்வளவுதானே. அடுத்த உத்தரவு அந்தமான். அந்தமானது சொந்த அந்த மானை பாருங்கள் அழகு. வாப்பா வாப்பா, சந்தோஷமா வந்து உட்காருப்பா. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, செம்மையே ஆய சிவபதம் அடித்த செல்வமே, சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. சிவபெருமான போய் மாணிக்காவது சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டாரு. அத மாதிரி அந்தமான்ல இருந்து இங்க வந்து கருப்புசாமியை சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டான். உன் உள்மனதை போய் பார்த்தேன். எல்லாரும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிக்கிறாங்க கருப்புசாமி, ஆனா நான் மட்டும் வெற்றியை அனுபவிக்காம வேதனைப்படுதனே, அதன் ரகசியம் என்ன என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. ஜபா சும்மா இருக்கேடா. உன் பிள்ளைய போய் பார்த்தேன், அப்புறம் ஆத்தாலும் சம்மதிக்கலன்னு சொன்ன. ஒரு குழந்தையோட போய் போய் நின்னா இவங்க என்னத்தை கிழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒரு எண்ணத்தையும் உள்ளத்துல வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. உண்மையா? கால் வந்துட்டு வா.
நிறைய பிள்ளைகள் பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனை. அது இஷ்டத்துக்கு எவனையாவது பழகிக்கிட வேண்டியது. பல நாள் வளர்த்த வேதனையை பத்தி நினைக்காம போகுது. அதனால அந்த பிள்ளை அவனோட வாழுமா அல்லது எங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழுமா, அதை எப்படி திருப்பி கொண்டு வருவிய அப்படின்னு உன்னுடைய கேள்வி. சித்திரை மாதத்துல அங்க இருந்து திரும்பி வாரான். இந்தா வெட்டியாக்கி தர, நீ நினைக்கிற வாழ்க்கை தான் நடக்கும். ஜெயிக்கிற ஐயன் கருப்பசாமிக்கு அரோகரா. விளையாட்டு அங்க போய் உனக்கு அதிர்ஷ்டம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். முருகா முருகா முருகப்பெருமான் வாராரு. பழனி மலை அருகிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? பழனி முருகா. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. எந்த ஊருப்பா? திண்டுக்கல். முருகப்பெருமானுடைய அடிவாரத்தின் பகுதி என்பதற்காக வந்து விட்டீர்கள். முருகான்னு கூப்பிட்ட உடனே எப்படி உலகம் ஒத்துக்கிடாத, திண்டுக்கல்ல எப்படி சாமி பழனின்னு சொல்லி கூப்பிடும் அப்படி என்னைய கேட்பாங்களே. உன் வீட்டுல முருகனை வச்சிருக்கியா? அப்போ கால் வந்து இல்லை, ஏதாவது ஒரு சாட்சி உண்மையா இருக்கணும்ல. இருக்கணுமா வேண்டாமாடா? நான் வேற வெட்டத்துட்டு இருக்கேன். நல்ல கால் தம்பி, பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? எங்க இருக்கு? இருக்கட்டும். ஏன் பயன்படுத்தல? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி வாரான. காளிமுக எங்கப்பா இருக்கு? இருக்கிறான். நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கா? அந்த இடத்துல வாழை சோலைகள் எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்குமே. கால் வந்துட்டு வாங்க. மனமேவும் ராஜகுமாரன் மதனா. மணியத்தனடா பண்டைய காலம். சூடா ஒரு டீ குடுக்குறிய? கட்டன் டீ சொல்லு. 2.25 ஆண்டுகளாக நிலையான ஒரு வேலை வாய்ப்பு அமையாத ஒரு வேதனை. கல்விக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை பெற முடியலையே அப்படிங்கிற ஒரு துயரம் உள்ளத்துல இருக்கு. சென்னை வரை சென்று வீணாக வந்த மகன். உண்மையா? இதுக்கு காலம் ஒரு காரணமா அல்லது பிறப்பின் விதியா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா இன்னும் 1 வருஷத்துக்கு தம்பி அலைஞ்சுதான் வரணும் அப்படின்னு கிரகத்துல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால பலன் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேல் நிலையான ஜாப் உனக்கு அமையும். வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வாங்க. சொர்க்கத்தின் திறப்பு விழா. கொஞ்சம் பக்கத்துல நீங்க வந்து உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வாராரு. அன்னை அபிராமி வாரா. உங்க ஊர்ல அபிராமி கோயில் இருக்கா? அபிராமி இருக்காளா? அப்படியா? பக்கத்துல பெரிய பெரிய ஜவுளி கடையெல்லாம் தெரியுது. அந்த கோயில் பக்கத்துல இருக்கா? ஏத்தாப்புல சாப்பாடு மெஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. இருக்குதா? அப்ப கால் வந்துட்டு வரலாம்ப்பா. மார்க்கண்டேஸ்வரனுக்கு வரம் கொடுத்த சிவபெருமானுடைய பேர் என்ன? மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வரம் கொடுத்த சிவபெருமானுடைய அவதாரத்தின் பேர் என்ன தெரியுமா? அமிர்த கடை ஈஸ்வரர். அமிர்த கடை ஈஸ்வரர். அவருடைய துணைவியின் பேர் என்ன? அபிராமி. அதனால உன் பையன் வந்த உடனேயே கழுத்துல நாகம் கிடந்துச்சு. சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிற நாகம் தெரிந்தது. இந்த நாகம் தான் இவ்வளவு நாளும் கல்யாணம்ங்கிற ஒரு அதிர்வு ஆற்றலையும் ஸ்திரீ வசியத்தையும் பக்கத்துல வரவிடாம தடுத்து நிறுத்தப்பட்டு
சில காலங்கள் கல்யாணத்தை பத்தி பேசி கூடி வருகின்ற நேரம் கூட தெளிந்த விடை கிடைக்காமல் மனமலைந்து விட்டீர்கள். உண்மையா? அதனால இந்த தடையிலிருந்து விடுதலை ஆக்கி வெற்றியா வாழ வைத்திருந்தா போதுங்களா? கால் ஒன்றாம். இந்தாப்பா, தை மாதத்துக்குள்பட தை மாதத்துக்குள்பட மனக்கோலத்தையும் உருவாக்கி வேலையும் உருவாக்கித்தானே. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. மங்களமா இருப்பா. உடுமலைப்பேட்டை எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம யாரும் போக கூடாது. சாப்பிடாம யாரும் போக கூடாது. உடுமலைப்பேட்டை. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. வாப்பா, நீ தான் கேள்வி கேட்கணும், நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். என்னப்பா வேணும்? 2 வருஷமா இப்போ பழைய சட்டையை கலத்தி தூரப்பட்டுடலாமா? பழைய சட்டையை கலத்தி தூரப்பட்டுடலாமாடா? அதையே வச்சு வண்டியை ஓட்ட வேண்டியதானே. கால் வந்துட்டு வா. புதுசா வேணும் அப்படின்னு சொன்னா இவங்களால பாதிப்பு ஏற்படும். இவங்களாவது உண்மையா நடப்பாங்களான்னு சொன்னா அதுவும் இல்லை. அப்போ ஒண்ணு எதையாவது ஒண்ணு நீ வேண்டாம். ஒரு சீட்டு காலியானதானே இன்னொரு சீட்ல ஒரு ஆளை உட்கார வைக்க முடியும். சீட்டுக்கு மேல 4 பேரை உட்கார வைக்க முடியுமா? அப்ப என்ன வழி பண்ற? முடிவு எடுத்துருவியா? 3 மாத கால அவகாசம். மாசி சிவராத்திரிக்கு உட்பட வேற ஒரு கல்யாணம் நடக்கும். வெற்றிகரமா இருப்ப. கால் வந்துட்டு வா. நினைச்சதவே கொண்டு வந்து சேர்க்கிறேன். தைரியமா இருக்கு. போயிட்டு வா. சம்மதிக்க வச்சா போதுங்களா? ஓகே. அதுல 2 பேரும் சம்மதிக்க மாட்டிருக்காங்க. ஒரு ஆள் சம்மதிக்கு. சரியா? இந்தா கர்மசாமிக்கு நல்லா இருப்பா. கிழிஞ்ச சட்டையை தூரப்பட்டுரு. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டையா? நான் பெத்த பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? கால் நின்று வாங்க. என்ன உட்கார முடியாதா? நின்றுக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை? உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு கிராமத்துக்குள்ள போகுது. உங்களுடைய ஒரு ரோட்டை வெட்டி சரிவா தோப்பு தடாகமெல்லாம் இருக்கு. அதான் உங்க ஊரை? அப்படித்தானே? அந்த ஊர் எல்லையில இடதுபுறத்துல ஒரு ஊராட்சி மன்ற கட்டடமா? தெற்க ஊராட்சி மன்ற கட்டடம், ஒரு கோயில் எல்லாம் இருக்குது. அதானே உங்க ஊரு? கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும்? பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிக்காமலே கல்யாணம் முடிச்ச மாதிரி வாழ்தானே. அது என்ன அர்த்தம்? மண்டையில அறிய வேண்டாம். 2 ஒண்ணு போல கால் வந்துட்டாங்க. முருகா, அண்ணாச்சி கீழே உட்கார முடியலையா? கொஞ்சம் எழுத்து நின்று அதுக்கு பிறகு உட்காரு. கால் வலிக்கும்னாட. உன் பிள்ளைய போய் பார்த்தப்பா. கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம சில நட்புகளால பாதிக்கப்பட்டிருக்கான். ஆமா, அதனால அவன் வயத்துக்குள்ள மருந்து கிடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. மருந்து கிடக்கிறது உண்மைதான். அந்த மசக்கீரை போய் உள்ள அங்கிட்ட அங்கிட்டும் போகாம உங்களை எதிர்த்து கிடாவுது. அவன் உள்ளத்தை திருத்தி அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. வச்சால வச்சான், வைப்பாட்டி வச்சான். டீயால சுட சுட தந்துட்டிய சுண்ணாம்பு. சூடாதான் 2 பேரும் ஒண்ணு போல கண்ண முடி. என்னையை மட்டும் மனசார பிரார்த்தனை செய்யுங்கள் பார்க்கலாம். கண்ண முடிக்காங்க.
ஐயா இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா மகனே, என்ன வேண்டும்? அவன் நல்லா இருக்கும் சார். அவனை சரி பண்ணி சரி. திருந்தி செம்மையா வாழ வச்சுட்டான். சரிங்க சார். இந்த 3 முறை என்னைய பார்க்கவா, பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வா, சரி. அடிச்சு திருத்திருவோம் வேற. சரி. மேடம் வாடா தம்பி, கால் வந்துட்டாடா, நல்லா இருக்கியா? என்ன டாக்டர் சீட்டு, மெடிக்கல் பிட்டெல்லாம் நிறைய கிடைக்க, என்ன விஷயம்? ஏய் யாருக்குடா சுகம் இல்ல? என்ன செய்யுது? கொஞ்சம் பக்கத்துல வா. பங்காளி பிரச்சனைக்கு டாக்டர் என்னடா செய்வாரு? இந்த காலில் 2 காலையும் பிடி, கண்ணை முடிக்கா. மண்ணால வந்த குத்தமப்பா, மலையால வந்த குத்தமப்பா, கோடாங்கி அடிச்சு பார்த்தேன், குறி சொல்லியும் பார்த்து வந்தேன், செய்வன கோளாறான சீரழிஞ்சு வச்ச என் குடும்பம். உண்மையா சொல்றது, கால் வந்துட்டு வா. சும்மா பாட்டு பாடுறது நினைச்சீங்களா? நான் சொல்லலாம் கதை. அர்த்தம் இருக்கு, திருத்தம் இருக்கு, ஆனா உள்ள நிறைய வருத்தம் இருக்கு. உன் பங்காளியால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கடா. மண்ணு மனையால ஆயுதங்களை தூக்கி அடிச்சு பிடிச்சு விளக்கணுங்கிற நிலைமை நடந்துகிட்டு இருக்கடா. உன் வீட்டு பொம்பளை மேல அவங்களுக்கு கடுமையான போட்டிடா. அவளை கீழே தள்ளணுங்கிற நிலைமையில பல விஷயங்களை செஞ்சு வச்சிருக்காங்கடா. வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. யாருங்க நீங்க? இந்தாப்பா, எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போம். ஜெயிச்சுங்க போ. இந்தா காசே தான் கடவுளப்பா. கர்மசாமிக்கு சிவகாசி. எங்கே போய்விடும் காலம். கடன் பட்டிருக்கியா? புரியல புரியல. கால் வந்துட்டு வா. அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தான், அது உன்னையும் வாழ வைக்கும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அரவர அரவர அரவர. தம்பி, உன் கட்டுமனைக்கு போன உன் வீடு உனக்கு உரிமையானதாக இருக்கா? உன் வீடு எங்கடா இருக்கு? முழுசா முடிச்சிட்டியாடா? அந்த பத்திரம் எல்லாம் யார்டா இருக்கு? அதனாலதான் நான் கேட்டேன், உனக்கு உரிமை இருக்கான்னு கேட்டேன். அடுத்தவங்கிட்ட கொடுத்து உனக்கு எப்படா உரிமை இருக்கும்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள். என்ன உன் வீட்டு அருகில பத்திரகாளி அம்மா இருக்காளா? அதனுடைய தாண்டி புறன கருவேல முள்ளு ரோடெல்லாம் இருக்க நிறைய இருக்கா? நான் கருப்புசாமி இருக்கனே. கால் வந்துட்டு வா. ஆய் உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? இப்ப வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால வீட்டை வித்துட்டு ஓடட்டும்னு சொல்லி சில குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உன் வீட்டை நிலைக்க வச்சு தரேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? பாப்பா அந்த பொண்ணை மாத்தி தரேன், கவலைப்படாத, என்னைய பார்த்துப்போம். கர்மசாமிக்கு அதே சிவகாசி சென்னை வரை தொடர்புள்ள மகன். கால் வந்துட்டு வரலாம். கண்கள் 2 மாணிக்கம். தம்பி, உங்களுக்கு சிவகாசியா பக்கத்து ஊரா? 1 2 3 4 நாராயணா. பெருமாள் கோயில் இருக்கா? பக்கத்துல இருக்கா? அப்ப நீங்க உண்டு, நெல்லுங்கோ, பேராயுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீடு மனை சம்பந்தமாக வழக்கும் இழப்பும் ஏற்படக்கூடிய ஒரு விதி
இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீட்டை பறிபோகாம உன்னை காப்பாத்தித்தாரேன். அதே மாதிரி நீ நிரபராதி என்று உன்னால நிரூபிக்க முடியாத நிலைமை உன் உள்ளத்துல இப்ப இருக்கு. அதுல நீ நிரபராதியை நிரூபிச்சு யார் உன்னை ஏமாற்றினாரோ அவனை குற்றவாளிங்கிற உண்மையை உணர்த்தி வழக்கிலிருந்து உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். அந்த வீட்டுக்குள்ள நான் கால் நிறுத்தி ஆராதனைகள் செய்து அந்த வீடு மனையை நான் காப்பாற்றி தரேன். உன் கடலை தீர்த்து வழக்குல இருந்து வெற்றியாக்கி உன்னை ஜெயிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? வாப்பா பக்கத்துல. இந்த ஆண்டுல வேலை கிடைக்கி உன் பிள்ளை உயர்தான், எந்த மனக்குறை இல்லாம வாழ வைக்கிறேன். பௌர்ணமிக்கு வரும்போது இந்த கை கால் வடியை தீர்க்கிறேன். வா. சாப்பிட்டு போங்க. கால் வந்துட்டாங்க. யாருடா உங்க அப்பனை எங்க? உங்க அப்பனை எங்கன்னு நான் கேட்டேன்னா கேள்விக்கு அர்த்தம் இல்லை. அப்ப உயிரோட இருக்கான், ஆனா உங்களோட இல்ல. அதான் உண்மை. கால் இருக்கான். ஒரு பல்ல எடுத்து வானுக்கு உருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்பொழுது 1.25 ஆண்டுகளாக தெளிவான ஒரு வேலை வருமானத்துக்குரிய நிலை இல்லாத வருத்தம் உங்க உள்ளத்துல. அதனால கொஞ்சம் கடன் பட்டு கொஞ்சம் கலக்கமும் நடக்கும். இப்போ புதுமையாக வருமானத்துக்குரிய ஒரு வழி எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடாயிருக்கு. அதுக்கு பணம் வேணுங்கிறது உங்களுடைய கேள்வி. கால் இருக்கும். அப்படி எல்லாரும் கொஞ்சம் உள்ள தண்ணி வந்துருங்க. மழையில நனையாதீங்க. வானத்தை கண்ண கொண்டு இருந்தாலும் மழை நிற்காது. வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? பெருவரில் நல்ல பிடி, சிக்கனு பிடி, எண்ணெயை மட்டும் நினைச்சுதான். கிளம்பெல்லாம் சேர்த்து பிடுறா. இல்லை, ஒரு விரல மட்டும் கிளம்பா பிடிடா. எண்ணெயை மட்டும் நினைச்சுதான். காற்றுடைய துடிப்பினுடைய இயக்கத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். செக் பண்ணி பாத்தீங்களா? ஆமா, காற்றுடைய தொடக்கத்தன்மை, துடிப்புத்தன்மை, இயக்கத்தன்மை குறைஞ்சிருக்கு. அப்ப அது எதுவும் வாழ்வுல குறையான்னு கேட்டா அப்படி ஒண்ணும் அறிகுறி இல்லை. நரம்புல எதுவும் பிரச்சனையானு கேட்டா அதுவும் இல்லை. ஆனா இயக்கத்தன்மையோட ஹார்ட்பீட் வந்து குறைஞ்சிருக்க. அதுக்கு என்ன காரணம் என்பது உன் கேள்வி. கால் என்ன ஒழுங்குதா? மணியை பண்ற உனக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றிருந்தா போதும்னா இது நோயாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கா. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே இந்த தன்மை உனக்கு கூடிரும். ஆனா மாதம் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்தா பண்ணிக்கா, காப்பாற்றித்தார. நல்லா இருக்கு மகனே. அதுக்கு 3 மாதம் கால அவகாசம் இருக்கு. ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சோழ நாட்டு சாம்ராஜ்யம் திருச்சி மாநகர். முத்திரைய சோழன் ஆட்சி செய்த இடம் திருச்சி. நினைப்பது நிறைவேறும், இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு, இருவரும் சேர்ந்து கொண்டால் அன்போடு. தம்பி எந்த ஊரு? திருச்சி பக்கம். எந்த ஊரு?
அது எந்த ஊருண்ணே? திருச்சியிலிருந்து கரூருக்கு செல்லும் வழி முருங்கப்பட்டி, தோகையூர், துறையூர் இந்த ரூட்ல வரும். அதான் பிறகு அந்த ஊரை சொல்லி நான் கூப்பிடுறேன், நீ அங்க இரு வாரேன். நம்ம தான் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கோம்ல, நம்ம போகாத இடம் எங்க இருக்கு? கர்மசாமிக்கு கால் நோட்டு வரலாம். அடுத்த உத்தரவு திருவாரூர். திருவாரூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமாக உனக்கு பணமும் தரணும், தொழிலையும் நடத்தி தரணும். வேற என்னப்பா வேணும்? அவன் அந்த பையனை இங்க கூட்டு வந்தா நான் உடனே சரியாக்குவேன். அப்ப நான் கொடுக்கற கனியை சாப்பிட சொல். கடை முடிக்க இந்தா கொடு, அவன் வயிறு சரியாகும், நோய் தீரும். இந்தா உனக்கு பணம் தரேன், வெற்றிகரமா வச்சுக்கோ. நல்லா இருக்கும். திருவாரூராடா? எந்த இடம் திருவாரூர்ல? நன்னிலம். கால் ஒன்று வரலாம். நொண்டி அடிச்சுட்டு ஒரு சாமி வர்றாரு, அது யாரு? உன் பேர் என்ன? நொண்டி அடிச்சுட்டு ஒரு சாமி வர்றாரு, அவர் யாருப்பா? தம்பி, நொண்டி நொண்டி வராரு ஒரு சாமி, யாருடா அது? நொண்டி வீரனார் என்னும் ஐயனார். சரியான கால் வந்துட்டு வா. லே ஐயா, நல்லா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? திருவாரூர்ல எந்த இடம்? முடிச்சியா? ஆஹா, நீ அது. சரி சரி. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா. எவ்வளவு ரூபா கொடுத்துருக்க? 1,30,00,000. இன்னொரு தரம் காலில் விட்டு. இந்தா உன் பணம் 2 முறையாக வந்து சேரும். சண்டை இல்லாம வாங்கி தரேன், சந்தோஷமா இருக்குதா? வேற என்னடா வேணும்? போலீஸ் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவே இருக்கட்டும், ஓயம் போய் பார்த்துக்கான். ஆனா நானே அவனை வர வச்சு தந்துருக்கேன். அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவேன். நீ கால விட்டு வா. நீ அப்படியா? நல்ல பையனா இருக்கிய. ஒரு பொம்பளை பிள்ளையால உனக்கு இடைஞ்சல் வரும், உன்னை திருத்திக்கா. உண்மைதானடா? என்ன புரியுதா புரியலையா? கையை வச்சு கூட்டி அழுத்தி கொண்டு போகல. இங்கே கேட்ட இன்னொரு கால் நிறுத்துவான். வயிறு பசிக்கு. டேய் பரமசிவா, ஏன்டா தலையை உறிஞ்சிருக்க? மூணு வருஷமாகவே உனக்கு தொழிலை பத்தி மன வருத்தமும் குழப்பமும் நடக்குது. என்ன, வாங்கின இடத்த கொடுக்க முடியாத மனக்குழப்பமும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால உனக்கு தொழிலை நிலைப்படுத்தி தெளிவுபடி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உன் மனைவி இப்ப எங்க இருக்கா? கண்ணை மூடி பார்க்கணும்னா ஓஹோ ஓ சீ 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 கால் நோக்குவான். அவன் கண்டிப்பா வேணுமா? இந்தா வந்துருவான். சந்தோஷமா நீ புருத முன்னாடியோட என்னை வந்து பார்த்துக்கடா. மகிழ்ச்சியா இருக்க, வயிறார சாப்பிட்டு போகணும். குழந்தைமா கண்டிப்பா தெரியணுமோ? அப்படியா? கண்டிப்பா தெரியுமா? வீரலா இருந்தா உனக்கு தெய்வம், அங்காளை சொல்லி தெய்வம். மகாபாரதத்தின் கண்ணு கரூர்.
காலம் சொல். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவு நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் தொழில் மீதும் உன்னுடைய சொத்துக்கள் மீதும் போட்டியிட்டு மாந்திரிக செய்வினைகள் வைத்து உன் குடும்பத்துக்கு வேதனை நடந்து கொண்டு இருக்கிறது. 1.25 ஆண்டுகளாக உன் செல்வங்கள் மீளாத துயரத்தில் மாட்டியிருக்கு. இப்போ எதிர்பாராமல் நமக்கு படபடப்பால் ஏதும் நிகழ்ந்து விடுமோ என்ற பயம் உன் உள்மனதிலே உண்டு. உண்மையா? கால் ஒழுக்குவா. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். மனதை தேவையில்லாம கவலைப்படுத்தாதே. என் மேல பாரத்தை போட்டு தைரியமா உட்கார். உன் கடனையும் தீர்த்து தாரேன், இழந்த பணத்தையும் வாங்கி தாரேன், உன் வீட்டை வளர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்னடா வேணும்? இனிமேல் அந்த நெஞ்சோரியும் வராது, ஆயுளுக்கு கண்டமும் வராது. அதெல்லாம் மனதார உள்ள பிரச்சனை. இன்னையிலிருந்து நீ அமைதி அடைவாய், வெற்றியும் அடைவாய். சொல்ற பாட்டு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சந்தோஷம். வந்தாச்சு, வயிறார சாப்பிட்டு போ. தம்பி, உன் முன்னாடி எங்கடா? வேட்டையை கட்டிக்காங்கண்ணே. உன் முன்னாடி எங்கடா? ஒரே பிரிஞ்சிருக்காளா? கால் என்னடா வேணும் உனக்கு? கண்ண மூடு, கால் ஒழுக்கு வா. என்ன கொடு? 3 ஆண்டு காலங்களாக தீராத கடனால் மனவேதனை நடந்து கொண்டிருக்கும். எந்த தொழில் பார்த்தாலும் அதில் வெற்றி அடைய முடியாத துயரம் நடக்கும். அவசியமில்லாமல் பொறாமையால் உன்னுடைய வருமானத்தை சிலதால் தடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தாயார் எங்க? அவங்களுடைய ஆரோக்கியமும் மனதும் உனக்கு ஒத்துழைக்காது. கால் ஒன்று. உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? கருப்புசாமிக்கு பணமா வந்து குடியும் வெற்றி அடையும். கருப்புசாமிக்கு கரூர் அப்பா முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? காங்கேயம். கணவன் மனைவி தந்தை தவறு செய்தால் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம், வாழ தெரியவில்லை. காலில் விலங்கு வைத்தார், கடமை என அழைத்தார். நேசா உடம்புல வந்து ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கு. அருள் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா பழைய மாதிரி தள்ளுதல் இந்த மாதிரி விஷயம் இல்லை. ஆனா இரவில் மட்டும் ஒரு பயமும் படபடப்பும் தோன்றுது. கால் ஒன்று.
பௌர்ணமியோட அந்த சக்தியை விலக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தந்துருத. வேற என்ன வேண்டும்? அது தெய்வமா வேற எதுவும் ஆவியாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல தோணுத. அது ஒரு ஆத்மாதானே தவிர தெய்வம். அதனால அதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துருத. உடம்பால பாதிப்பு இல்லாம நடத்திட்டார். ஆமா, வார பௌர்ணமியோட அந்த விஷயத்த ஒரு முடிவு கட்டியிருக்கோம். ஆனா சோம்பரப்படாம உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சேருங்க பௌர்ணமிக்கு. புண்ணியமனை மகள், வீண் புலப்பம் வேண்டாம். வர முடியாம போயிருமோ? அடுத்த வாரம் வா. காங்கேயம் தன்னுடைய மகளின் வாழ்வை பற்றி கேட்க வந்தவங்க. இன்னொரு கால் நல்ல காலில் விடலையே. சாமிட்டு உங்க மனத்தை கொடுக்கலையம்மா. அம்மா வா. மாகாளியம்மன் எங்கேயாவது இருக்காங்களா? காளியம்மன் இருக்காங்களா? அது உங்க குல தெய்வம், குடும்ப தெய்வம், ஊரு கிராம தெய்வம். காளியம்மன், மாகாளியம்மன் வரா, மாரியம்மன் வருது. எங்க இருக்கு? கால் வந்துட்டாங்க. பட்டத்தரசி அம்மன் இந்த படை வீட்டு அம்மன் மாதிரி இந்த முன்னோர்களை வச்சு கும்பிட்ட ஒரு தெய்வம் பட்டத்தரசி. கருப்புசாமி வராரு, இருக்காராங்க? கொஞ்சம் பக்கத்துல வாமா. மன நிறைவா உட்காரு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வா. திவ்ய தரிசினியா பெயர். தொடாத. நீங்க எங்க தண்ணி, நீ மட்டும் எஞ்சி காலில் வந்துட்டு வா. மெல்ல மெல்ல. அப்படி கொடுத்துருவோமா? பக்கத்துல நோயும் பக்கம். கொண்டா கை. என்னையவே நினைச்சுக்கா பாப்பா கொஞ்சம். இன்னொரு தடவை காலில் விட்டு வா. பிரெயின் சம்பந்தமான நரம்பு என்ன பார்த்து நம்ம சாமி வச்சு தெரியும். ஆமா, நம்பி வாமா, உட்காருமா. எந்த தீய சக்தியும் இவ்வளவு உடம்ப தொடலை. நரம்பியல் சம்பந்தமான பிணிதான் இது. இதை சரி பண்ணிடலாம். சரியா? வெற்றி ஆக்கிறோம். தொடர்ந்து வந்துகிட்டு இருங்க. ஜெயிச்சுக்காரன். பிறந்து வந்த கதையை பார்த்தால் பராசக்தியே வாழ்க. கர்மசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பத்தி, பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? யாருக்குக்கா? கால் வந்துட்டுவா. என்னக்கா இது? யாருப்பா?
உட்காரலாம். என்ன வேண்டும் உங்களுக்கு? அவனை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரணும்னா 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆயுள் கண்டம் இல்லாம காப்பாத்தித்தாரேன். வேற என்ன வேணும்? இப்போதைக்கு அது தகுந்தமா பேச வேண்டாம். பங்குனி மாதத்துக்கு பிறகு பேச ஜெயிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி சர்வ ஆரோக்கியமான ஆகிடுவான். வெற்றி ஆகிடும். கர்மசாமிக்கு கால் விட்டுலாம். மகாபாரதத்தின் கண்ணா அண்ணாச்சி, பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா? பக்கத்துல இருக்கோ? அதான் மகாபாரதத்தின் கண்ணா, மாய கலையின் மன்னா. என்ன வேண்டும் உங்களுக்கு? போ கொஞ்சம் பக்கத்துல வாங்க. உங்களுக்கு உங்க தொழிலை பற்றி ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்கு மாந்திரிகத்தால ஒரு சில குறைபாடுகள் நடந்திருக்கு. அது இப்போ 9 மாத கால அவகாசத்துல நிறைய மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிடுது. இதை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி பேசி கேட்டுருவோம். ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி ஏதோ மனசு ஓடுது. என்ன விஷயம்? டாக்குமெண்ட் எல்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க? முடிஞ்சு போச்சா? 3 மாசம் டைம் ஆகும். சரி சரி, சந்தோஷம். வீட்டுல கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கு. பௌர்ணமிக்கு வரும்பொழுது வெற்றியாக்கி தரேன். தொழிலை வழிப்படுத்தி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. சரி, கால் வந்துட்டு வரலாம். அண்ணாச்சி வாங்க, உட்காருங்க. முன்னோர்கள்ல யாரும் சாமி ஆடினாங்களா? யார் அது? என்ன சாமி? கன்னியாத்தா. முன்னோர்கள் வணங்கிய தெய்வம். அதான் வந்த உடனே சாமி, நான் எனக்கு சாமி வந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்போ அந்த விஷயத்தை கண்டிப்பா முடிக்கணுமோ? கண்ண முடி உட்காருங்க, நான் முடிக்க முடியுமா பார்ப்பேன். ஏற்கனவே கொஞ்சம் வாய் தகராறும் மன வருத்தமும் வந்திருக்க. கருப்புசாமி, ஆயுதங்கள் வருமா? வராதுல்ல, முடிச்சிடலாமா? கால் வந்துட்டு வரலாம். அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கொண்டு வாப்பா. 60 நாளையில அடிச்சு வெற்றியா நொறுக்கிடுவான். ஊடால ஒரு பொம்பளையால பிரச்சனை இருக்கு. அவளை அடைக்கிறதாண்டா. அப்படி ஓ, உத்தரவு முடிஞ்சு வச்சு காது கேட்காம போகுது. வாங்க, நீ வாப்பா. சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தின் அருமையான பாட்டுங்க. இல்ல பழனிக்கு போனியா? ஒரு குறை வச்சிருக்கேன். நான் இப்ப பாடின பாட்டு முருகப்பெருமானை பத்தி. அதுதான். அதை என்னைக்கு தீர்க்க போறீங்க? அவனுடைய கடனை தீர்த்து விட்டால் உன் கடன் தீர்ந்து விட்டதாக அர்த்தம் அப்பா. அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வா. இப்போ உன் கடனை தீர்த்து தரேன். ரெட்டித்த வருமானத்தை உனக்கு வெற்றியாக்கி தரேன். காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு வெற்றிமாலை கொடுப்பா. இதைய சோபா இருக்கீங்களே, கூப்பிடு கருப்புசாமிய. சருகு வளையப்பட்டி, மேலூர் எல்லை, மேலூர் பகுதி, அதாவது மதுரையிலிருந்து மேலூர், மேலூர் எல்லை சருகு வளையப்பட்டி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக,
சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தான் பெற்ற பிள்ளையினுடைய மனதை பற்றிய குழப்பமும் உடையவன். உனக்கு பிள்ளை இருக்காடா? சொத்து சம்பந்தமா பிரச்சனை இருக்காடா? கால் வந்துட்டுவா. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பெற்றோர்களுக்கு கடமை செய்யக்கூடிய பிள்ளைகள், நியாயமான பிள்ளைகள் ஒரு பக்கம், நியாயமான பிள்ளைகளை மனதார ஏற்றுக்கொள்ளாமல் துரோகம் செய்கிற பெற்றோர்களும் ஒரு பக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க பெற்றோர்கள் கடவுளுக்கு சமம்னு. என் கண்காங்க பிள்ளைக்கு வஞ்சனை பண்ண பெற்றோர்களை நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மகனுக்கு சொத்து கொடுத்து இன்னொரு மகனுக்கு சொத்து கொடுக்காமலே எழுதி வச்சுட்டு செத்து போன தாப்பனும் இருக்கான். உண்மை. அப்ப அவனை எங்க இருந்து போட்டோ எடுத்து போட்டு கும்பிடுறது? முடியாது. அதனால பெரியோர்களும் திருந்தணும், பிள்ளைகளும் திருந்தணும். இப்போ உன் கட்டுமனைக்குள்ள வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அதுல பெரியவங்க நீதி பேசாமல் குழப்பத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள். இதுக்காக மாந்திரிகம் தந்திரம் செய்துள்ள சில விஷயங்களும் உன் குடும்பத்தில் நடந்திருக்கு. அதனால உன் தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டு மன வருத்தத்தால் உன்னுடைய பணமும் நஷ்டப்பட்டு நீ என்னை பார்க்க வந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. இந்தா உனக்கு நிலையான தொழிலை தாரேன். சுமார் 1.25 ஆண்டுகள் உன் குடும்பத்தை விட்டு விலகி நீ உன் மனைவி மக்கள் விலகி போயிருங்க. ஆனா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். உன்னுடைய உயிர், உன் மனைவி, உன் பிள்ளைகளுடைய உயிர் அத்தனையும் காப்பாற்றுவதற்காக சொல்லுகிறேன். 1.25 ஆண்டுகள் விலகிரு. அதுக்கு பிறகு உனக்கு உயர்ந்த செல்வம், வெற்றியும் கிடைக்கும், உரிமையும் கிடைக்கும். இந்த 1.25 ஆண்டுல நிறைந்த பணம் பெறுவாய். சென்று வா. கால் வந்துட்டு வாப்பா. செல்லு இல்லை மகனே, செல்லு எடுத்துக்கா. பெத்த பிள்ளை தந்த பணம் ஒப்புக்கு ஆகுமா? உன் பிள்ளைய பத்தி என்னடா பேசணும்? உனக்கு சொல்லுக்கு அடங்க வைக்கணும், மனதை சீர்திருத்தணும், நம் குடும்பத்துக்கு ஆகாத சிலவரோடு உறவு வைக்க வேண்டும் என்ற எண்ண உடையவள். அவன் மன அலைகளை மாற்றிவிட வேண்டும். இல்லையே உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த குலைவாக நடக்கக்கூடிய குழப்பம் உண்டு. உண்மையா? கால் வந்துட்டுவான். பரமசிவ கட் பண்ணி உன் பிள்ளைய திருத்தி தாரேன். உன்னுடைய சொத்து சொந்தமான பிரச்சனைகளையும் நீக்கித்தாரேன். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு 3 மாத கால அவகாசத்துல மாபெரும் அதிர்ஷ்ட வழியில் உனக்கு பணம் தாரேன். நல்லா இரு மகனே. ஒரு கிடாய் வந்து கிளுக்கிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்?